ஹாய் மக்களே! சென்னையில உங்களோட வீடு வாங்குற கனவ நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டூ செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. கிறிஸ்டி ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில 2 ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 65 லேக்ஸ் வருங்க. இது அதே மாரி ஒரு டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க. இதில இந்த வீடும் அவைலபிள் இருக்குங்க. இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதுவும் அவைலபிள் இருக்கு. இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அப்படிலாம் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ இந்த வீடை ரிவ்யூ பண்ணுறதுக்கு பில்டர் தரப்புலேருந்து கூப்பிட்டுருக்காரு. அது பார்க்க வந்திருக்குங்க. இது டெட் எண்டுன்றதுனால நீங்கள் வந்து கார் வந்து நீங்கள் வெளியில் கூட நிறுத்திக்கலாம். பெரிய காராக இருந்தால் இது ஒரு எக்ஸ்யூவி டைப்பு எல்லாம் பெரிய கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். கியா அது மாதிரி எல்லா டைப் காரும் நீங்கள் வந்து இதில் நிறுத்திக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய ரோடு தான். 20 ஃபீட் ரோடில் இந்த சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான எலிகன்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அழகான லைட் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் நல்லாவே இருக்குங்க. அங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. கார் பார்க்கிங் நல்ல ஓரளவுக்கு டீசென்ட் சைஸில் இந்த கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே கூட இவங்க வந்து ஒரு கார்டன் செட்டப் கூட பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு பில்டர் தரப்புலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு i10 ஒரு ஆல்டோ அந்த மாதிரி கார் நிற்கிறவங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் இந்த சைட் ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்குங்க. இது வந்து சவுத்தை பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம். இங்கே டிவி யூனிட் வச்சுருவாங்க. ஸோ ஸ்கொயர் டைப்பில் நல்லா ஒரு எலிகன்ட் டிசைனில் நல்லாவே இருக்குங்க. இது வந்து இந்த இது வந்து 12 அடிங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 அடிங்க ஹாலோட சைஸு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு காம்பேக்டான சைஸஸில் இருக்குங்க. ஒரு 8க்கு ஒரு 11ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து 5க்கு 7ன்ற சைஸில் ஒரு வென்டிலேஷனோட சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறது நல்லா இருக்குது. எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டைலில் டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9க்கு 11ன்ற சைஸில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9க்கு ஒரு 12ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குங்க. ஸோ இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கில் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் பாருங்கள். ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ஒரு 5க்கு 7ன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். போரூர் நியர்பையில் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அழகான வீடியோவில் அடுத்தவங்க சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.